எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இதான் நாங்கள் முதல் தடவை யூடியூப் ஆரம்பிக்கிறோம். அதுவும் என் பையனுக்காக நான் செய்கிறேன். என் பையன் ரொம்ப ஆசைப்பட்றான். எல்லா ஆண்டியும் வந்து யூடியூப்பில் சமையல் செய்கிறாங்கம்மா, நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என் பையனுக்காக நான் முதல்ல ஒரு டிஷ் செய்கிறேன். அது வந்து கோதுமை மாவில் பன்னீர் சமோசா செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க சமோசா செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 2 வெங்காய பொடியை நறுக்கிக்கோங்க, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிக்கோங்க, கொஞ்சோண்டு கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க, ஒரு கேரட்டு சீவி வச்சுக்கோங்க, பன்னீர் இதுமாரி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. தோசை தவாவில் வந்து போட்டு வறுத்து எடுத்துருக்கேன். சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தோசை தவாவில் போட்டு எடுக்கணும், சரிங்களா? அப்புறம் கோதுமை மாவு, மைதா மாவு நான் யூஸ் பண்ணல, குழந்தைங்களுக்கு ஆகாது. அதனால் நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கோதுமை மாவுலேயே நம்ம செய்யலாம் ஹெல்த்தியாக. அதனால் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன், சரிங்களா? சால்ட், உப்பு, எண்ணெய். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கேரட், அடுப்பு கேஸை சிம்மில் வச்சுங்க வதக்குங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிக்கும். அப்படியே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப ஃபுல் ஆனில் வச்சோம்னா அடி பிடிக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை போடுறோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம கோதுமை மாவில் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு இதில் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. எந்த டிஷ் செஞ்சாலும் கொஞ்சம் இனிப்பு வெல்லம் போட்டு செய்யுங்க. எல்லாம் அப்படியே ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் வந்து கடைசி இறக்குற நேரத்துக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு ரசம்லாம்.
அதேமாரி இதுக்கும் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும் சமோசா. அவ்வளோ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மட்டும் வாங்க அதுக்காட்டியும் நம்ம கோதுமை மாவை சமோசா மாதிரி திரட்டி வைக்கலாம். மாவு பிசைஞ்சு இது சப்பாத்தி மாதிரி நல்லா ரவுண்டாக திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு இதை பாதியை இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது கோதுமை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இது எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது தடவி வைக்கிறோம். இது போல் வந்துடும். நம்ம இதுக்குள்ளே மசாலா போட்டு இதுக்குள்ளே மசாலா போட்டோம். இப்போ இதை ரவுண்டாக இது மேலே பேஸ்ட் மேலே நம்ம இதை தடவிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா சமோசா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சமோசா மாதிரி எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். சின்னதாக ஒரு உருண்டை கோதுமை மாவை லேசாக தட்டி இதில் போட்டு பாருங்கள். நல்லா மேலே ஊப்பி மேலே வந்துருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சமோசா போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு இது ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போடலாம். வச்சு இதில் ஒரு சமோசா போடுறோம் பாருங்க. இதுவாமா இப்போ சிம்மில் தான் அடுப்பு சிம்லேயே கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அப்போ தான் உள்ளே வேகும். நம்ம ஃபுல்லாக வச்சு போட்டோம்னா மேலே வெந்த மாதிரி மேலே அப்படி வெந்த மாதிரி இருக்கும். உள்ளே எதுவும் வேகாது. அதனால் சிம்மில் வச்சு முதல்ல போட்டு எடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்குது. இப்போ சும்மா இதெல்லாம் மாவை கொஞ்சம் கரண்டியால் இப்போ திருப்பி விடுங்க. நல்லா கோல்டு நிறமாக வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் எடுத்துடலாம். சமோசா பன்னீர் சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது என் பையன்கிட்ட கொடுக்குறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான், கேளுங்க. அது உப்பு ஆகுமா? இந்த டிஷ் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் காமன் நினைக்கிறீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.